வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும், அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை வதக்கி விட்டுடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வேகணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, ஒரு தரம் பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சாஸ் ஊற்றி கலந்து விட்டுடலாம். சாதத்துக்கு இதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சாஸ் கடையில் வாங்கினது தான். 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து முட்டை ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இப்போ இதோடைய பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை நல்லா ட்ரையாக வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் ரெண்டுமே உங்களோட விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க, இது அளவான காரத்தில் இருக்கும். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துடலாம். உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை 3 கப் அளவு சேர்க்கிறேன். நீங்கள் உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. அளவான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற செஸ்வான் எக் ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.